இன்றைய தேதிக்கு இப்போ நீங்க சொல்றது போல ஒரு கார்ப்பரேட் வாழ்க்கையில எல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒன்ஸ் இன் வைல் ஒரு வெக்கேஷன் அப்படின்ற ஒரு sense- இருக்கிறாங்க. வெக்கேஷன் எப்படி போறாங்கன்னா ரொம்ப முக்கியம். வெக்கேஷன் எப்படின்னா திரும்பி கும்பலா தான் போறாங்க. திரும்பியும் 10 பேர், திரும்பியும் 15 பேர். அங்கே போனால் நைட் ஆனால் கும்பல் அடிக்கிறது, திரும்பி டான்ஸ் போட்டு பாடுறது, ஆமா. ஆடுறது, இப்படி தான் இருக்க ஒழிய சாலிட்யூட் தேவைப்படுது. நான் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் சொல்றது லோன்லினஸ் சொல்லலை, நான் வந்து அலோன் சொல்லலை. அதாவது சாலிட்யூட் தேவைப்படுது. சாலிட்யூட்னா அந்த அந்த நம்மளை வந்து அதாவது அழகிய தனிமைன்னு சொல்லலாம். சாலிட்யூடை அது ரொம்ப அழகிய தனிமை இல்லை, அழகிய தனிமை அது வந்து. அப்புறம் தேவைப்படுற தனிமை அது வந்து அந்த தனிமை, அதாவது நம்மளோட சிந்தனை, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி நம்ம மனைவியை நடத்துகிறோம், நம்ம எப்படி நம்ம குழந்தைகளை நடத்துகிறோம், நம்ம எப்படி நம்ம வேலை செய்கிற இடத்துல நடந்துக்கிறோம், நம்ம சக மனிதனோட எப்படி நடத்துகிறோம், இந்த எண்ணங்கள்லாம் எப்படின்னா வந்து அவன் இல்லாத இடத்துல, அவர்கள் இல்லாத இடத்துல வேற ஒரு இயற்கையில வேற ஒரு பொருளையோ, வேற ஒரு மரத்தையோ, வேற ஒரு பறவையோ பார்க்கும்போது நம்மளுக்கு வருது. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான உணர்ச்சி, ரொம்ப உணர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப்பில் போகும்போது நம்மளுக்குள்ள இருக்க அழகுணர்ச்சி வந்து அதிகமாகிட்டே இருக்கு. நம்மளுக்குள்ள இருக்க ஈஸ்தட்டிக் சென்சிபிலிட்டி இட் இஸ் ஆக்சுவலி கமிங் அப். அந்த ஈஸ்தட்டிக் சென்சிபிலிட்டி நம்மளுக்கு இல்லை அப்படின்னா வந்து, இப்போ ஒரு குழந்தை சிரிக்கும் போது நம்ம உடனே சிரிக்கிறோம். ஏன் சிரிக்கிறோம்னா இமீடியட்டாக நம்மளுக்கு தெரியுது, அது ஒரு கிரேட்டஸ்ட் ப்ளஷர் நம்மளுக்கு இருக்குது, பெரிய ஜாய் இருக்குது. அப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஏதோ உதவி செய்யும்போது சும்மா அப்படி உட்காரும்போது அவர் நன்றியா அப்படின்னு சொல்லும் போது அதை நம்ம பார்க்குறோம். அப்புறம்